यदाय धर्मस्य दाने भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं श्रीजाम्याम् எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்ப எல்லாம் தர்மம் காப்பாத்த வரும். நம்மளையும் காக்கிறதுக்குன்னு ஒருத்த வருவான். அந்த காவலனை பூமாதேவி அனுப்புவாங்க. எனக்கு காவலன் தேவையில்ல. அவ என் கூட நின்று எதிரிகளை அழிக்கிறவனா இருக்கணும். மேஜர் அபிமன்யு கன்வர் 7வது கூர்கா ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆர்டர்ஸை மதிக்காததுக்கும் இந்திய படையில இருந்து கோர்ட் மார்ஷியல் பண்ணி சேவையை நிறுத்திக்க சொல்லுது. நம்பிக்கைக்கு கூட ஒரு கை வேணும். அப்ப அது தனியா இருக்காது. நீ நேரா நடக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும். அடுத்த 2 வருஷம் இங்க தான் இருக்க போறேன். நீங்க வேற எங்கேயா போறீங்களா? எகிரி குதிக்க வருமா? நான் தான் தெளிவா சொன்னல. இப்ப எதுக்கு வந்த? நான் சத்தியம் பண்ணியிருந்தேன். தகாதவர்களுக்கும் நான் மரியாதை கொடுக்கணும். சிருஷ்டியோட சட்டமே இதுதான். ஏன்னா இது எல்லாம் எழுதுனவன் மேல இருக்கிறவன். சூத்திரர்கள் ஏன் காலில் வருவானாங்க? அப்புறம் சட்டம் ஏன் சொல்லி தராங்க? சம உரிமை சமத்துவம்னு ஏன் பேசுறாங்க? இப்படிதான் இருக்கணும் நேரடியா சொல்லாமே. நான் பொறுக்கிங்களை அடிக்கிறவன் இல்ல, போர்க்களத்துல அழிக்கிறவன். உனக்கு 2 வழிதான் இருக்கு. பொத்திக்கிட்டு இருக்கணும், இல்ல போரிடணும். ததாஸ்து. சாரதிதான் சக்கர வியூகத்தை வகுத்தவ. தோத்தே போற. ஆனா நான் சண்டை போட்டு தோக்கணும்.